பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவஜனமே, இன்றைக்கு ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் எதிர்பார்ப்பது, யாரும் என்னை வேதனைப்படுத்திடக்கூடாது, யாரும் என்னை கஷ்டப்படுத்திடக்கூடாது, யாரும் என்னை துக்கப்படுத்தி விடக்கூடாது என்பது. ஏன் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிள்ளைங்க ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டா உடனே துக்கப்பட்டுருவோம். குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒரு வார்த்தையை சொல்லிட்டா உடனே துக்கப்பட்டுருவோம். வேதனைகள் நமக்குள்ளாக உண்டாகிறதே, நமக்குள்ளாக ஒரு விதமான வலி உண்டாகிறது அல்லவா? இங்கே சொல்லப்படுகிறது சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 139வது சங்கீதம் 24வது வசனத்தில் வாசிக்கிறோம், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆமாங்க, வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து. இன்னைக்கு நாம வேதனைகளை விரும்புகிறது இல்லை, துக்கப்படுத்தப்படுகிறத விரும்புகிறது இல்லை. ஆனா ஒவ்வொரு நாளும் தேவனை நீ துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறாயே, ஒவ்வொரு நாளும் தேவனை நீ வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறாயே, மீண்டும் மீண்டும் சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறாயே. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவரே, வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்தில் இருக்குதா, கொஞ்சம் அதை பாருங்கப்பா. ஒருவேளை அப்படி இருக்குன்னா எனக்கு அதுல இருந்து ஒரு விடுதலையை தந்து நித்தியமான வழியில என்ன நடத்துங்கன்னு சொல்லி அவன் கேட்கிறானே. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட பார்த்து கேட்கிறீங்களா? சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை அவன் செய்த பின்பாக அவன் தன்னை முழுவதுமாய் நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமாய் பேசப்படும் பொழுது ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம், தன்னை அர்ப்பணிக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். பாவ மன்னிப்பை அவன் அறிக்கை செய்து பெற்றுக்கொள்ளுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆம் தேவ பிள்ளையே, இன்னைக்கு உங்களால ஒப்புக்கொள்ள முடிகிறதா? உணர்த்தப்பட முடிகிறதா? ஆமாண்டவரே, எனக்கு வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்துல இருக்கு, அநேக நேரங்கள்ல உங்களை நான் காயப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்தியமான பாதையில நீங்க நடத்திருங்கப்பா, நித்தியமான அந்த ராஜ்யத்துக்கு போய் சேர எனக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் உங்களை நித்தியமான பாதையில அவர் நடத்துவாராக, நித்திய ராஜ்யத்திற்குள்ளே அவர் உங்களை நடத்தி கொண்டு செல்வாராக. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இந்த வழியை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், அக்கிரமத்தை நீக்கி போடும், பாவங்களிலிருந்து எனக்கு விடுதலையை தரும், சுத்திகரிப்பை தாரும், நித்தியமான வழியில என்னை நடத்துவீராக. கண்களை இப்படி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நித்தியமான வழியிலே நடக்கத்தக்க நல்ல அனுபவத்தை தந்து நடத்துவீராக. வேதனை உண்டாக்குகிற வழி அவர்களை விட்டு நீங்கி போகட்டும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you.